ராதிகா வணக்கம். மிகப்பெரிய பதற்றத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய போர் நிலவரத்தில் மிக முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்கள் நிறுத்தி வைக்கின்றோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருப்பது என்பது போரின் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நாட்டின் கூட்டு தாக்குதல் கடந்த 24 நாட்களாக தொடர்ந்து வருகின்றது. 24 நாட்களாக தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த போர் கடந்த 28ஆம் தேதி 28ஆம் தேதி என்று ஏற்பட்டு தொடர்ந்து போரினுடைய தீவிரம் என்பது ஒவ்வொரு நாட்கள் செல்ல செல்ல அடுத்த கட்டங்களை நோக்கி சென்று வரக்கூடிய சூழ்நிலையில் மிக முக்கிய ஒரு திருப்பு முனையாக நேற்றைய தினத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஈரான் அதை முழுவதுமாக திறந்துவிட வேண்டும். ஒருவேளை அவர்கள் ஏதேனும் இடையூறு செய்தாலோ நிபந்தனைகள் விதித்தாலோ அவர்கள் மீது 48 மணி நேரம் அதற்கு கெடு விதிக்கின்றோம். 48 மணி நேரத்துக்குள்ளாக ஹோர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக ஈரான் விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் இதுவரை இல்லாத அளவுக்கான மிகப்பெரிய தாக்குதல், குறிப்பாக ஈரான் நாட்டின் மீது அணுமின் நிலையங்கள் இருக்கின்றது. அந்த அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கும் என்று 48 மணி நேர கெடு விதித்திருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 48 மணி நேரத்துக்கு பிறகு அவர் என்ன செய்ய போகிறாரோ என்று எதிர்பார்க்கப்பட்டது. மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவாரா அல்லது அடுத்த கட்ட தாக்குதல் நோக்கி செல்வாரா, மின் நிலையங்கள் மீது தாக்குவாரா என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று 5 நாட்கள் போர் நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருப்பது என்பது போரின் மிகுந்த முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்பை பொறுத்தவரையில் இந்த போர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியது. ஈரான் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளை குறிவைத்து தாக்கினாலும் கூட மிக முக்கியமான ஈரானுக்கு பல்வேறு இழப்புகள் என்று கூட சொல்லலாம். ஈரானுடைய மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய இழப்புகளில் ஒன்றாக அந்நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அதே போன்று அதன் தொடர்ச்சியாக பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு பசீத் தலைவர் புரட்சிகர அந்த படையினுடைய தலைவர் சுலைமானி கொல்லப்பட்டார். இப்படி மிக முக்கியமாக ராணுவ செய்தி தொடர்பாளர் கொல்லப்பட்டார். மிக முக்கியமாக தலைவர்கள் அடுத்தடுத்து போரில் கொல்லப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் ஈரானுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் பொருளாதார நெருக்கடி என்பது மற்ற உலக நாடுகள் அமெரிக்கா மீது பழி சுமத்த தொடங்கினார்கள். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக அவருடைய நாட்டிலேயே அவருக்கு எதிர்ப்பு என்பது அதிகமாக இருந்தது. மிக முக்கியமாக ஒரு பாதுகாப்பு அதிகாரி கூட இந்த போர் தன்னுடைய மனசாட்சி இல்லாமல் தொடர முடியாது, போர் என்பது அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த போரை தொடங்குகிறார் என்றெல்லாம் கூறி தன்னுடைய பதவியெல்லாம் ராஜினாமா செய்தார்கள். இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக எல்லாம் பார்க்கப்பட்டது. இப்படி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஒருபுறம் ஈரான் மீதான போர் என்பது ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போன்று இந்த போருக்காக அமெரிக்க செலவழிக்கக்கூடிய தொகையும் என்பது அதிகமாக இருந்தது. தேவையில்லாமல் ஈரான் மீதான போர் நமக்கு தேவையற்றது, தேவையற்ற ஒரு போருக்காக ஏன் இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்ப்பு என்பது அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக